ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பார்த்தாலே தெரியும், மாடரேட்டாக தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் வரல கொஸ்டின். ஸோ ரொம்ப டேரக்ட் கொஸ்டினும் வரல. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் இன்னொரு கொஸ்டின் சேர்ந்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா கவலைப்படாதீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் யாரை வந்து அவங்கள ஃபஸ்ட் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாலும் சரி, நம்மளே சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற கொஸ்டின் அப்படியே வந்து வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கேட் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் மிக்சிங்காக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஒரு எக்ஸாம் தான் இப்படி வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம் ஈஸியாக வரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஒரு எக்ஸாம்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா வரல அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. நீங்கள் எந்த சேனலில் போனாலும் சரி, நம்ம சேனலில் கேட்டாலும் சரி, இந்த கொஸ்டின் படித்தா போதுமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமான யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குமே தெரியாது. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த கொஸ்டின்லாம் வருமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் பாஸ் ஆகிறாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் வந்து வந்துடும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலிசிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே. ஆனால் 100 மார்க்ஸ் சென்டர் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட எய்ம் எப்பயுமே பிக்காக தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாஸ் மார்க் 45 அதெல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு, மாடரேட்டாக இருந்தாலும் எல்லாருமே அதே கொஸ்டினில் உங்களால் வந்து அரியர்லாம் வாங்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு செட்டில் எல்லாருமே அரியர்லாம் வாங்க மாட்டாங்க. யாராச்சும் ரொம்ப டவுனாக இருந்தாங்கன்னா மட்டும்தான். நீங்கள் அந்த மாதிரிலாம் எழுதிருக்க மாட்டீங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு. ஆனால் 2 மார்க்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் பிக் கொஸ்டினோட சேர்த்து 2 மார்க்கை படிங்க, 2 மார்க்ஸ் மட்டும் தனியாக படிக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் டோட்டலாகவே நல்லா இருந்தா அப்படின்னாலும் 5 கொஸ்டின் கிட்ட நம்மளால் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்க முடியும். ஸோ மித்தது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 மார்க்ஸ் தனியாக இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பிக் கொஸ்டினுக்கு நீங்கள் டைம் கேட்கலாம் அப்படின்னு இப்போ தோணிருக்கும். ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் தான் ஃபஸ்ட் இருக்கும், அதை தான் மார்க் எடுக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறேன், 2 மார்க்ஸில் மார்க் எடுக்கணும், நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பிக் கொஸ்டினோட சேர்த்து 2 மார்க்ஸை கவர் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் வரனால அதிலே அது கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 11th கொஸ்டினுமே வந்து கொஞ்சம் இதாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த யங் மாடலஸ் பீம் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்சன் பெண்டலம் வந்து வந்திருக்கும். ஸோ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம சொல்லியிருந்தோம். அதிலே உங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டுமே சேர்த்து தான் கேட்குறாங்க. ஸோ டேரக்ட் கொஸ்டின் எதுவும் வரலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டின் தியரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த 1D பாக்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரியும். நான் எப்பயுமே சொல்லிட்டேன், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறதாலும் சரி, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து புதுசு. ஸோ அதனால் யார் சொன்னாலும் அது கொஸ்டின் எடுக்க போகிறவங்கள தவிர அந்த கொஸ்டின் வருமாங்கிறது தெரியாது. பட் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறதா இருந்தால் ரெகுலேஷன் 2017 கொஸ்டின் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த சப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் உங்களோட சிலபஸ் சேஞ்ச் ஆகும். 15th கொஸ்டினுமே வந்து அந்த CO2 லேசர்லேருந்து கேட்டுக்கோங்க. ஸோ வரல கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். மாடரேட் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, யார் ஆனால் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.